எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று தியானிக்கும்படியாக தேவனருளும் வசனம் சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தியான வசனம் ஜெபத்தை கேட்கிற தேவனுடைய உண்மை தன்மையையும் நம்மை விட்டு விலகாத அவருடைய கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. நாம் சில நேரங்களில் ஜெபிக்கும்போது தேவன் என் ஜெபத்தை கேட்கிறாரா, ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று எண்ணலாம். ஆனால் சங்கீதக்காரன் தன் அனுபவத்தின் முடிவில் என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி கொடுக்கிறார். முதலாவது, தேவன் நமது ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல. நாம் பேசுவதை கேட்க மனிதர்கள் மறுத்துவிடலாம், நம்முடைய கண்ணீரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமது ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறவர். உடனடியாக நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கேட்காமல் இருப்பது இல்லை. அவர் சரியான நேரத்திலும் சரியான விதத்திலும் பதில் அளிக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகுவது இல்லை. நம்முடைய பலவீனங்கள், தவறுகள், கண்ணீர்கள், தோல்விகள் ஆகியவற்றின் நடுவிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவனுடைய கிருபை மாறுவது இல்லை. மூன்றாவது, நாம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தில் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது அதனால் ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரன் கூறவில்லை. என் ஜெபத்தை தள்ளவில்லை, உமது கிருபையை விளக்கவில்லை, ஆகவே ஸ்தோத்திரம் என்று கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லை. ஆகையால் பதில் வருவதற்கு முன்பே விசுவாசத்தோடு சொல்வோம், என் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு ஒருபோதும் விலகாத உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.